அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18/1/2024 வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உங்களுக்கு பைரவ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 4ஆம் நாள். இன்று அதிகாலை 3:16 வரை சப்தமி திதியும் அதன் பின்னர் அஷ்டமி திதியும் உள்ளது. இன்று காலை 8:31 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:34 வரை மரண யோகமும், அதன் பின்னர் காலை 8:31 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது. இன்று பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும். இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும். குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும். யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டிலே சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். இன்று வங்கித்துறை பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். இன்று கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பணவரவு உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் தயாரிப்பாளர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் வர வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல செய்திகளாக வந்து சேரும். கல்வி துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இதேபோல் விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று மாணவர்கள், குறிப்பாக எம்டெக் எம்சிஏ படித்த மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத சிந்தனைகளிலே ஈடுபடக்கூடாது, தேவையில்லாத வேலைகளிலே ஈடுபடக்கூடாது. இன்று கடன் விஷயத்திலே வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். ஹாஸ்பிட்டல் மற்றும் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்றைய தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும், பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதில் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கடகராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும். தொண்டர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும்.
இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள், கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. சந்திராஷ்டமம் இருப்பதனால் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள பிரச்சனையை 3ஆம் நபரிடம் சொல்ல வேண்டாம். அதனால் பிரச்சனைகள் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நாள். பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கடன் விஷயத்திலே கவனம் தேவை. புது முயற்சிகளிலே எச்சரிக்கை தேவை. வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள், கிளினிக்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். மருத்துவர்களுக்கு மற்றும் செவிலியர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவர்கள் வெளிநாட்டிலே சென்று படிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று கலைத்துறையினருக்கு விரய செலவுகள் உண்டு. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. துலா ராசி அன்பர்களே, நிறைவான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்கின் தோல்வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் காவல்துறையினர், இராணுவத்தினர் மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், நகை கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. வங்கித்துறை பணியாளர்கள் இன்று அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மனக்குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தம்பதிகளிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பெரியவர்கள் முதியவர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். மருத்துவத்துறை மாணவர்கள் மற்றும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்ப மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். காலை நேரத்திலே சில அலைச்சல்கள் இருக்கும், மதிய நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். பழைய பாக்கிகள் வந்து சேரும். ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விசா, பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் அனுகூலமாக அமையும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், புது வாய்ப்புகள் உண்டு, பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இந்த நாள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி ஊழியர்களுக்கு வெளியூர், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக மெரைன் என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கும்பராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். சில விஷயங்களிலே காலை நேரத்திலே தடைகள் இருந்தாலும் அதையும் மீறி ஜெயிப்பீர்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அனுகூலம் உண்டு. புது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று பிகாம், எம்காம் படித்த மாணவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட் செல்பவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே செல்வது நல்லது. பயணங்களின் பொழுது சில தடைகள், எதிர்பாராத தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மீனராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். பெரியவர்கள், முதியோர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தாய்வழி உறவுகளால் சில காசு, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் இழுபறியாகும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் சில பிரச்சனைகள் உண்டாகும். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். விஐபிக்களின் தொடர்புகளால் புது வாய்ப்புகள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உழைப்புக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருகின்ற நாளாகவும், வெற்றிகளை தருகின்ற நாளாகவும், மன அமைதியை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.